வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பொறுமை எவ்வளவு முக்கியம். இப்போ தானே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உள்ளே போயிட்டு நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு பேசுனதுக்கப்புறமா தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு இடமா விட்டு விட்டு கேட்குறதுக்கு பதிலாக, மியூட் பண்ணி கேட்குறதுக்கு பதிலாக, டிவியை சேஞ்ச் பண்ணி பாட்டு கேட்டு வந்து கேட்குறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக கேளுங்க. ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் இந்த ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு தப்பை இப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கிட்டால் அந்த ஒரு தப்பே ரைட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு வரும், ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளேயும் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், ஸோ என்ன மாதிரி ஃபேஷன், என்ன மாதிரி ஆட்டிடியூட், என்ன மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பல 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 சந்தேகங்கள் இப்போது உங்களோட மைண்டுக்குள்ளே வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் நான் முட்டுப்புள்ளி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் அதுக்குலாம் முன்னாடி என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஒரு கண்ணோட்டத்துக்காக ஒரு சின்ன சாராம்சம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஹேர் கலரிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹேர் கலரிங் நல்லதா? ஹேர் கலரிங் கொஞ்சம் மோசமான ஒரு விஷயம் தான். பட் அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்படிலாம் பண்ணால் ஓகேவாக இருக்கும். இதை தாண்டி சும்மா கலர் கோழி குஞ்சு மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற ஹேர் கலரிங் ஸ்டைல்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் டேண்ட்ரஃப் எப்படி வருது, அதை எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேச போகிறோம். ஸோ ஆட்டிடியூடில் இன்றைக்கும் ஒரு தகவல் இருக்குது, காத்துக்கிட்டு வந்து பாருங்கள். ஸோ எடுத்துக்காட்டில் இன்றைக்கும் ஒரு மஜாவான ஆளை தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. தலைவரை கூட்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ க்ளோசிங் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு நீங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுப்பேன். ஸோ அப்போது நீங்கள் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். ஹாய் சூப்பராக மங்களகரமாக நிகழ்ச்சியை ஆரம்பித்தாச்சு. ஒரு 2 நாள் ஜிம்முக்கு போகலை, இல்லை ரெஸ்ட் டே தான். ஸோ பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு 2 நாள்லையும் நான் டயட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டனால மசில்ஸ் ஓகேவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். அதை தாண்டி எப்படியுமே நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இருக்கும். அண்ணன் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு, பாடி பில்டிங் பற்றிலாம் பேசுகிறாரு, ஃபேஷன் ஃபிட்னஸ்லாம் பேசுகிறாரு. அப்போ இவருக்கு வந்து ஒரு செம்ம மஸ்குலர் பாடி இருக்கணும், ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இதாக இருக்கும். அது தப்பு. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறவர் தான் ஹெல்த்தை பற்றி பேச முடியும், அவ்வளோதான். அதை தாண்டி பாடி பில்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கிடையாது. இப்போ ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செம்மையான பாடி பில்டர் தான் ரானின் கால்மன் அப்படின்னு சொல்லப்படுறவர். இப்போ அவரால் நடந்துக்கவே முடியல, அதாவது அவரோட காலை அவரால் அசைச்சிக்கவே முடியலை. அந்த அளவுக்கு அவரோட கால்கள் வீக்காக இருக்குது. காரணம் அவர் முன்னாடி பண்ண சில பல ஒர்க் அவுட்ஸ் மற்றும் அவர் எடுத்துக்கிட்டு டயட் பிளான் சார்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட உடம்புக்கு எது ஹெல்தியோ, எது உங்களோட உடம்பை பல நாட்கள் ரொம்பவுமே ஹெல்த்தியாக வச்சுக்குமோ அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். அதை தாண்டி இல்லை இவர் இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்காருன்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது ஞாபகப்படுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க போகிறது ஃபேஷன். ஸோ ஃபேஷனில் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபேஷன் பிடிக்கும். ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். பட் இதனால் முடி பாதிக்கவும் படுது. அதை தாண்டி உங்களோட ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்தினால இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணுது. ஏன்னா இதை எல்லோரும் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லிடவா? ஹேர் கலரிங். எஸ், ஹேர் கலரிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறீங்களா இருக்கும், பல கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இருக்கும். ரெட் கலர், பச்சை கலர், நீல கலர், மஞ்சள் கலர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான், என்னப்பா அவங்க மண்டை மேலே காக்கா எதுவும் போயிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் நீங்கள் வந்து அதுக்கான ஆக்சுவல் ஃபேஷன் தெரியாமல், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதுன்னு தெரியாமல் ட்ரை பண்ணுறது தான். சரி ஓகே, புள்ளிங்கோ இப்படி இருக்காங்களே ப்ரோ, அப்படி இல்லைன்னா இப்படி பசங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே ப்ரோ, அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறீங்களா? ஆமாம், அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலான ரீசன் ஒரு அட்டென்ஷனுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. நீங்கள் இப்போது எதுக்காக பாடியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க, பாடியெல்லாம் எதுக்கு ரெடியாக வச்சுக்கிறீங்க, எதுக்காக ஜிம்முக்கு போகிறீங்க? ஒரு அட்டென்ஷன். இன்னொருத்தர் நம்மளை பார்த்து பா என்ன பாடி, என்ன ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அட்ராக்ஷன். ஓகே, அந்த அட்டென்ஷனாக கன்வே பண்ணிக்கிட்டு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறது தான் எல்லாருமே பண்ணுறது. அதை மோசமாக பண்ணுறவங்க தான் அந்த மாதிரியான ஹேர் கலர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்கா? நீங்களே ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பார்க்க நல்லா இருக்கா? இல்லை அப்போ நமக்கு அது தேவை கிடையாது. ஆனால் ஹேர் டையிங் வச்சு, ஹேர் கலரிங் வச்சு
பார்க்க அழகான சில பல ஸ்டைலிங்ஸும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்டைலிங்ஸ் என்ன, அதை பண்ணுறதுக்கான பேசிக் மெத்தட்ஸ் என்னவாக இருக்கும், அதை நம்ம செலூன் கடைக்கார அண்ணாச்சி கிட்ட எப்படி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க என்னென்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, பட் நிறைய பேருக்கு நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோடய ஹேர் கலர் வந்து பிளாக் கிடையாது. என்னோடய நேச்சுரல் ஹேர் கலரே ப்ரௌனு தான். அதாவது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் என்னோடய ஹேர் கலரே இருக்கும். அதனால் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. அப்படி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். அப்படி இல்லைனா நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு சீனுக்கு மட்டும் சேச்சுரேஷன் அதிகப்படுத்தி காட்டுறேன் எடிட்டிங்கில், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹேர் கலர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஹைலைட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் போயிட்டு சூரியனில் நிற்கிறேன், அதாவது வெயிலில் நிற்கிறேன்னா என்னோடய ஒவ்வொரு ஹேரும் ஒவ்வொரு கலரில் தெரியும். ஒரு பக்கம் பிளாக்காக தெரியும், ஒரு பக்கம் ப்ரௌனாக தெரியும், ஒரு பக்கம் பெய்ஜாக தெரியும், அந்த மாதிரி இருக்கும். பட் பிளாக் கலர் ஹேரில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்டைல் ஒன்று ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு ஸ்டைல் வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் டார்க்கான கலர்ஸ் மட்டும்தான் இதுக்காக மெயின்டைன் பண்ணணும். அதுவுமே கூட உங்களோட முடிக்கு ரொம்பவுமே ஈக்குவலான ஒத்து போகிற கலர்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான கலர்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது தான் அதுக்கு பெருசாக டிஃப்ரென்சஸ் இருக்காது. பிளாக்னு இருக்கும்போது ஒரு டார்க்கான ஒரு ப்ரௌன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் காட்டுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு பேட்டர்னோட பேர் ஹைலைட்ஸ். ஸோ ஹைலைட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு ஹைலைட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற அந்த ஒரு ஹேர் கலர். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட முடியில் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அந்த விஷயங்களை மட்டும் ஃபாயில் இல்லாத பகுதியாக எடுத்துருவாங்க. மற்ற எல்லா முடியையுமே ஃபாயிலாக வச்சு மூடிடுவாங்க. நான் ஹேர் ஸ்டைலை கலைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், நல்லா இருக்குது, கலைஞ்சிருச்சு, சரி ஓகே விடுங்க. ஸோ அந்த மாதிரி ஹைலைட்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை கலர் பண்ணுவாங்க. பட் இதுவுமே கூட ரொம்ப டீப்பாக கலர் பண்ணிட மாட்டாங்க, ரொம்பவுமே டார்க்காக கலர் பண்ணிட மாட்டாங்க. முடிஞ்ச வரை சாஃப்டாக கலர் பண்ணியிருப்பாங்க. உங்களோட முடிக்கு மேலாப்பில் தான் இந்த ஒரு கலரிங்கே இருக்கும். அதனால தான் பார்க்கவுமே கூட ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட முடிக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நேச்சுரல் ஹேர் கூட பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர் பேட்டர்ன் கொடுக்கறதுக்கான ரீசன் இது. ரொம்ப லைட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க டார்க்கான கலரில். ஸோ நீங்களுமே கூட ட்ரை பண்ணுறீங்கன்னா டார்க்கான கலர் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட முடி ஃபுல்லாக முடிஞ்ச வர அழகாக ஹைலைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த பேட்டர்னுக்கு போயிடலாமா? சரி ஓகே ப்ரோ, அப்படி இருந்தால் ஒரு லைட்டான கலர் நான் யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைட்டான கலர் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதோட பேர் ஸ்ட்ரீக்ஸ். இந்த ஒரு ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கலரிங் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கலரிங். நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஒரு 17 வயசுலன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்னோட முடி ஃபுல்லாகவுமே ப்ரௌன் கலராக இருக்கும்போது ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் ஸ்ட்ரீக் பண்ணி பேஜ் கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டைலிங் நான் இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லப்படுற படத்தில் நம்மளோட ஷாருக் கான் அவர்கள் இந்த ஒரு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணியிருப்பாப்புல. அவருக்குமே கூட பார்க்க செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட டார்க்கான ஹேரில் ஒரு சின்ன ஹைலைட்டாக அந்த ஒரு ஸ்ட்ரீக் இருக்கும்போது பார்க்க ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாகவும் இருக்காது. அதனால் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது ஓகே தான். பட் லைட் கலர்லையும் கான்ட்ராஸ்டான கலர் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ப்ளூ, ரெட்டு, எல்லோ, க்ரீனு இந்த மாதிரி இந்த ஒரு கண்ணாடிக்குள்ளே இருக்கிற அந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் பெய்ஜ், ப்ரௌன், டார்க் ரெட், அதாவது ஒரு வயலட் மாதிரியான கலர், அப்படியும் இல்லைன்னா பிளாக்கே யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் ஹேர் இருக்கிறவங்களுக்கு, ப்ளாண்ட் ஹேர்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கலரிங்கை மாற்றிக்கலாம். இதுக்கான பேர் ஸ்ட்ரீக். ஒரு லைன் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்புறமா இருக்கிறது ஃபுல்லி கலர்ட் ஹேர். நீங்கள் வந்து ஒரு கலர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இருக்கும், இல்லை உங்களுக்கு நேச்சுரலாக வந்திருக்குதா இருக்கும். அந்த கலரை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்படி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நல்லா கட் பண்ணிக்கிங்க, சரியா? ஆக்சுவலாக வந்து கரெக்டான ஒரு கட் எடுத்துக்கோங்க, ஒரு ஹேர் கட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேர் கட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லேயர் பண்ணி தான் நீங்கள் இந்த ஒரு கட்டை ட்ரை பண்ணவே வேணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட சைட் பார்ட் இருக்குது இல்லையா, அந்த ஒரு சைட் பார்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கணும், மேலே பார்ட் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும், அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ஒரு ஸ்டைலை ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு உங்களோட செலூன் கடைக்கார அண்ணாச்சி கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ காட்டுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, இந்த ஃபோட்டோவை காட்டுங்க. இந்த ஃபோட்டோவை காட்டி இப்படி தான் எனக்கு கலரிங் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், சரியா? ஸோ நீங்கள் பெய்ஜ் கலர் பண்ணுறதா இருக்கலாம், பட் பெய்ஜ் கலரை விட பிளாண்ட் கலர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபாரினர் மாதிரி தெரியுங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சில்வர் கலருக்கு ஈக்குவலான ஒரு சில்வர் கலர் இருக்குது, அந்த ஒரு சில்வர் கலர் ட்ரை பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா ப்ரௌன் கலர் சூப்பரான சாய்ஸு, என்னோடய கலரு. ஸோ ப்ரௌன் கலர், செம்பட்ட கலரு, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் டார்க் ரெட்டோட கலந்த மாதிரியான ஒரு கலர் ட்ரை பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, உங்களோட முடியல நிறைய டேமேஜஸ் இருக்கும், அதனால் நீங்கள் நல்லா முடியை வளர்க்கணும்.
இருக்கிற கலர்ஸ்க்கு மேலே நான் பிளாக் கலர் அடித்து இன்னும் திக்காக வளர்த்துக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிற முடி வளர 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 கட் பண்ணிக்கிட்டு உங்களோட பழைய ஹேர் வந்துடும். ஸோ அதை முடிஞ்ச வரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கலர் ட்ரை பண்ணுறீங்கன்னா எஸ், உங்களோட முடி அன்ஹெல்தி ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா எப்படியுமே உங்களோட முடி வந்து சொதப்பிடும். ஸோ கவனமாக இருந்துக்கங்க. ஹேரு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ண முடியாது கொட்டிருச்சுன்னு. ஸோ முடிஞ்ச வர ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. டை பண்ணுறது ஓகே தான். எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு ஸ்டைலிங்காக இருந்தது ஸ்ட்ரீக். இப்போ வரைக்குமே நான் திரும்ப ட்ரை பண்ணலாமான்னு கூட ட்ரை பண்ணேன். பட் சரி விடுங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீக் கூட செம்மையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அது வளரும் போது கட் பண்ணி திரும்ப உள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களோட நேச்சுரல் ஹேர் கரெக்டாக மெயின்டைன்டாக இருக்கும். ஸோ எஸ், இதோட நம்ம ஃபேஷனை முடிச்சுக்கலாம். அடுத்ததாக செல்ஃப் கேர் ஒரு ஃபிட்னஸ் பக்கம் தான் போக போகிறோம். இதுக்கு அப்படியே ரொம்பவுமே கான்ட்ராஸ்டான ஒரு கண்டென்ட்டு. வாங்க உள்ளே போகலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கண்டென்ட்டுன்னு. ஆமாம், டேண்ட்ரஃப் எதனால் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேண்ட்ரஃப் எதனால் உருவாகுது, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி டிப்பும் கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். எதனால் உருவாகுது, எப்படி நம்ம இல்லாமக்க போகிறோம் அப்படியும் பண்ணுறதுன்னா, இதனால் உருவாகிறதுனால தான் நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரை ஸ்கின். ஓகேவா? முகத்துலையா ப்ரோ? இல்லை, உங்களோட ஸ்கேல்ப்லையுமே கூட ஒரு ஸ்கின் இருக்குது. ஸோ ட்ரையான ஒரு ஸ்கேல்ப் வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக்சுவலாக ட்ரையாக இருக்கும்போது உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து எந்த குப்பை வேணாலும் தங்கலாம். அதனால் உங்களோட ஸ்கேல்ப்பில் டேண்ட்ரஃப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறமா இருக்கிறது ஆயிலி ஸ்கேல்ப். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ட்ரையாக இருந்தாலும் பிரச்சனை, ஒயிலாக இருந்தாலும் பிரச்சனைனா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். எஸ், நீங்கள் வந்து முடிஞ்ச வர உங்களோட ஹேரை கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் தான் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக மூடி வச்சுருந்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு ஹெவி ஆயிரும். அப்படியே திறந்து வச்சுருந்தீங்கன்னா குப்பை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹெட்டையும் ஹேரையும் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கூத்துதே குடையுதேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்ததாக இருக்கிறது ஷாம்பு மிஸ் பண்ணுறதுங்க. ஆக்சுவலாக வந்து ஷாம்பு டெய்லி போடணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வீக்லி 4 days தான் நீங்கள் குளிக்கவே வேணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா ஆயிலியாக இருப்பான், அதாவது ட்ரையாக இருக்க மாட்டான், முடிஞ்ச வரை வெட்டாக இருப்பான். அப்போ ட்ரையாக இருக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கேல்ப் வரதுக்கான அதிகம் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அதே மாதிரி தான் ஷாம்பு போடாமல் இருக்கிறதுனால ஏன் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களோட ஹேர்க்குள்ளே போயிட்டு சின்னதாக தூசு துரும்புகள் தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணியில் லைட்டாக கழுவி எடுத்தாலே ஓகே தானே ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு வீக்லி 4 daysலையும் 2 days ஆச்சு நீங்கள் ஷாம்பு பண்ணி தான் ஆகணும். ஷாம்பு பண்ணால் தான் அது ஒரு டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், குப்பைங்களாக இருக்கட்டும், தூசாக இருக்கட்டும், துரும்பாக இருக்கட்டும், பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் எல்லாமே வெளியே போகும். ஆக்சுவலாக ஷாம்புவுமே கூட ரொம்ப ஹார்ஷான ஒரு கண்டென்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து கணக்காக போடணும், அளவாக போடணும், கம்மியாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஜெர்ம்ஸும் குப்பையும் தூசு துரும்புகளும் மட்டும் போகும். அப்படி இல்லைன்னா முடியும் சேர்ந்து போயிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷாம்பு பார்த்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்து என்னென்னு பார்த்துருவோம்னா, அப்புறம் இருக்கிறது ஹார்ஷான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. என்ன மாதிரியான ஹார்ஷான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜெல், ஸ்ப்ரே, சில பல ஆயில்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எல்லாரோட ஸ்கேல்ப்புக்கும் ஒத்து போகாது. சில பேருக்கு வந்து ஓகேவாக இருக்கலாம், சில பேருக்கு ஒத்து போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா டேண்ட்ரஃப் வருதுன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிடு, ஓகே, திரும்ப யூஸே பண்ணாத அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ நீங்களுமே கூட ஒரு ஹார்ஷான ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கலைன்னா அவாய்ட் இட். ஓகே, ஸ்ட்ரெஸ் அண்ட் டயட். ஆக்சுவலாக வந்து உடம்புல வர்ற எல்லா நோய்க்குமே ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்கிறதுக்கு ரீசன் எல்லாமே பிரெயினோட கனெக்டடாக இருக்குது. அதுலேயுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவன் தான் இந்த ஒரு ஹெட்டு. ஸோ அதனால் அவனுமே கூட கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அதுக்கு தேவையான அந்த ஒரு செல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான போர்ஷன் நீங்கள் கொடுக்கல. ஸ்ட்ரெஸ்னால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உண்டாகுதே தவிர அதுக்கப்புறம் தேவையான எல்லா ஹார்மோன்ஸும் டெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவன் கொஞ்சம் லேட்டாக அந்த ஒரு ஹார்மோன்ஸ் கொடுக்குறனாலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் மற்ற விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னோடய முடி இப்படி பிரச்சனையாக இருக்கே, என்னோடய கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கே, ஜிம்முக்கு போகலாமே. ஆக்சுவலாக ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு ரீசனே மசில் பெயின் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஸோ அதுக்கப்புறமா டயட். அஃப்கோர்ஸ் நீங்கள் தேவையில்லாத சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துனால வெளியாக ஆரம்பிக்கும். ரேஷஸ் வரலாம்,
ஏதாச்சும் முடி கொட்டலாம், அப்படி இல்லைனா காதுக்குள்ளேருந்து குப்பை வரலாம், மூக்குக்குள்ளேருந்து குப்பை வரலாம், அப்படி மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று முக்கியமாக டேண்ட்ரஃப் தான். ஸோ வெதர் சேஞ்சஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரி இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்குவோமே, ஒரு 6 மாதம் வெயிலாக இருந்துச்சுன்னா இன்னொரு 2 மாதம் கோல்டாக இருக்கும், அதுக்கப்புறமா இன்னொரு 3 மாதம் திரும்ப வெயிலாக இருக்கும். சூடு குளுமை, சூடு கூலு, சூடு கூலுன்னு மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறனால டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குளிக்கிறதையும் உங்களோட டயட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணுன்றது வழக்கமாக இருக்குது. ஸோ இதை மாதிரி எல்லா பிரச்சனையும் கடந்து வந்ததுக்கப்புறமா எனக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு ப்ரோ, நீ எப்படி வரும்னு சொன்னாலும் எனக்கு வேலை இல்லை ப்ரோ, வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறீங்கன்னா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட்டு ஷாம்போ யூசர்ஸ். நீங்கள் வந்து ஷாம்போவை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு மேட்ரு. ஷாம்போ அதிகமாக யூஸ் பண்ணால் முடி கொட்டும், ஷாம்போ கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் டேண்ட்ரஃப் வரும். ஆக்சுவலாக வந்து டேண்ட்ரஃப் வர்றதே குப்பை தங்குறதுனால தான். குப்பை தங்கி அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கேல்ப்பை பாதிக்கப்படுறதுனால ஸ்கேல்ப்பில் இருக்கிற அந்த ஒரு தோள்கள் சிதில்கள் எல்லாமே உறிஞ்சி வரதுக்கு ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு இன்ஜரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயத்தை நீங்கள் உரிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்கேல்ப்பில் இருந்து டேண்ட்ரஃப் வரும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும்னா ஷாம்போ யூஸ் பண்ணணும். ஷாம்போலையுமே கூட பிராண்ட் சொல்ல புரியா ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. ஷாம்போலையுமே கூட ஜிங்க் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். ஜிங்க் அப்படின்னு சொல்லப்படுறது அயன் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஷாம்பு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பையன், பொண்ணு கிடையாது. ஷாம்பூவில் நீங்கள் குளிக்க தேவையில்லை. ஷாம்புவை போட்டு உங்களோட ஹேரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. 2 கடலை அளவு தான். ஓகே, கடலை அளவு தான் எடுக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க டூத் பேஸ்ட்டு கூட கடலை அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் கடலை விட நான் கம்மியாக தான் எடுப்பேன், அது வேறு கதை. ஸோ 2 கடலைக்கு அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஷாம்பு உங்களோட கையில் எடுத்துக்கிட்டு அழகாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான மசாஜ், ஒரு சின்ன மசாஜ் தான், ரொம்ப போட்டு உங்களோட ஹெட்டை புண்படுத்த தேவையில்லை. ஒரு அளவான மசாஜ் கொடுத்தீங்கன்னாலே அதுக்கு தேவையான அளவு மசாஜ் ஆயிரும். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு போகத்தான் இருக்குது. அப்புறம் ஆயில் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து நிறைய பசங்கிட்ட இருக்கிற பிரச்சனையை தான் பிசுன்னு இருக்குமா, ஆயில்லாம் போட முடியாதுமா. ஆக்சுவலாக ஆயில் யூஸ் பண்ணணும், கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணணும். ஒரு வீக்குக்கு ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட அந்த ஒரு ட்ரையையும் அந்த ஒரு ஆயிலியையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி அந்த ஒரு வெதராக இருக்கட்டும், கிளைமேட்டாக இருக்கட்டும். முடி வேற இல்லை, பிசுன்னு இருக்குமா அப்படின்னு பல பிரச்சனை உங்களோட மனசுக்குள்ளே ஓடுதா இருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவோ ஆயிலை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ, வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் யூஸ் பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களோட அந்த ஒரு ஆயிலி ஸ்கின்னில் இருக்கணுமா ட்ரை ஸ்கின்னில் இருக்கணுமா அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணவே ஆரம்பிப்பான். உங்களோட ஸ்கேல்ப் வந்து எல்லா வெதருக்கும் பழக ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆயில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. வாரத்துக்கு 3 நாள் போடுறேன் 4 நாள் போடுறேன்னு பண்ணிங்கன்னா அதனாலையும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் ஆயில் அப்ளை பண்ணி குளிங்க. ஆயில் அப்ளை பண்ணி 2 ஹவர்ஸில் குளிச்சிங்கனாலே ஓகே இருக்கும். அப்படி இல்லைன்னா நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் குளிங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்கேல்ப்புக்கும் நல்லது அப்படிங்கிறத நானே ஒரு ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறேன். அப்புறம் டயட் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். டயட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. நியூட்ரிஷியன் ஃபுட்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜிங்க்னா இது தான், ப்ரோட்டீன்னா இது தான், ஃபைபர்னா இது தான், இது எல்லாமே சொல்லியாச்சு இல்லையா. இதுங்க இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுங்க. கேலரிஸ்னால் இது தான், கார்ப்ஸ்னால் இது தான், சுகர்னால் இது தான். இதை மட்டுமே எடுத்து சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரை நியூட்ரிஷனான ஃபுட் சாப்பிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டயட்டை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்களோட நியூட்ரிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் டயட் கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட்டை கம்மி பண்ணுங்கள். சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட்னால தான் இந்த ஒரு விஷயமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உடம்புக்கு அதிகமாக வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உடம்புல பல பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா உங்களோட உடம்பு வந்து ஃபுல்லாக சுகர்னால ஏற்பட்டது கிடையாது. அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சுகர் வந்து நேச்சுரலாக ஒரு ஃப்ரூட்டில் இருந்தோ இல்லைன்னா ஒரு வெஜிடபிள் இருந்தோ வர்ற வரைக்கும் ஓகே. அதை தாண்டி ஒரு ஆர்டிஃபிஷியலான சுகர் உங்களோட உடம்புக்குள்ளே வரதுனாலே அதில் பல பிரச்சனை இருக்குது. கம்மியாக சாப்பிடுங்க, கம்ப்ளீட்டாக கிடையாது. நானுமே கூட சுகர் கட்டில் தான் இருக்கேன். ஆனால் நைட்டுக்கு ஒரு டீ ஆச்சு குடிச்சிருவேன், இல்லைனா முடியலை அதனால். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா தண்ணி, ஸ்டே ஹைட்ரேட்டட். ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்கன்னு வச்சுருக்காங்க. நான் அரை மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரத்தில் 2 லிட்டர்ஸ் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு பல தண்ணிகள் குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படிங்கிறது முடிக்கும் மஸ்ட்டு. அப்புறம் சின்ன ரெமெடிஸ், ஓகே, இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கேல்ப்புக்கு வந்து உங்களோட முடி தலை வாடுறதுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு சீப்பு யூஸ் பண்ணுவீங்க, காம்பு யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு சீப்பை பர்சனலாக வச்சுக்கோங்க, வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா உங்களோட பாடிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மனசுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அவன் கிடக்கிறான், அவன் இருக்கான் தானே,
ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெயில் அப்பப்போ வெளியே போயிட்டு வாங்குங்க. காலையில் வர்ற வெயில் வந்து எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விட்டமின் E எவ்வளோ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச வர காலையில் அப்பப்போ வெயிலில் போயிட்டு வாங்க. அதனால் ஃபங்கஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஃபங்கஸ்னாலையும் டேண்ட்ரஃப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த விஷயங்கள் தான் ஓகேவா. ஸோ அதை தாண்டி நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூடில் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஆட்டிடியூட் பக்கமாக போயிட்டு பேசுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஆட்டிடியூடில் குட்டியாக சிம்பிளாக ஒரு கண்டென்ட்டு, ஆனால் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கண்டென்ட்டு, வேல்யூ, முக்கியத்துவம். அது வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி சம்பாரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி சம்பாரிச்சுக்கணுங்கிறத பேசுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நீ தான் உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே. ஓகே, நீ யாருக்கு கொடுக்குற, அது வந்து எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பேசுவோம். ஏன்னா உனக்காக தான் நீ ஃபஸ்ட்டு வேல்யூ சம்பாரிச்சுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு மேட்டர். 3 விஷயம் இருக்குது ஆக்சுவலாக: மணி, வெல்த், அதுக்கப்புறமா உன்னோட ஆட்டிடியூட், அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா உன்னோட செயல். ஓகே, நம்மளோட சிவகார்த்திகேயன் அவர்களோட ஒரு டயலாக் இருக்குது, உலகின் தலை சிறந்த சொல் செயல். சொல்லிகிட்டே இருக்காது, செஞ்சிரு. ஓகே, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுற, பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே உனக்கு தெரியாதா இருக்கும். ஏன்னா நீ அந்த பிரச்சனையை பார்த்தது கிடையாது. ஸோ பிரச்சனைக்காக காத்துக்கிட்டு அந்த பிரச்சனைக்காக எவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியுமோ அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணு. ஓகேவா, உன்னோட வேலையை கரெக்டாக பாரு. இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னாலும் சரி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறார். ஓகேவா, வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஜெயித்தவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஜெயித்தவனுக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணவனுக்கு. 10 வருஷமாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னு இருக்குன்னா அவர் ஜெயிக்கலை, தோத்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறமா சொல்கிறாரு, இப்படி பண்ணாதான் உனக்கு ஒரு வேல்யூ இருக்கும். தோத்தவங்கிட்ட போயிட்டு நமக்கு எதுக்கு வேல்யூவோட ஒரு அட்வைஸு? ஜெயித்தவங்கிட்ட கேளு. தோத்தவங்கிட்ட இருந்து அட்வைஸ் எடுத்துக்க எதுக்காகன்னா எப்படி தோக்காமல் இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஓகே, அவன் சொல்கிறதெல்லாம் பண்ணால் ஜெயிப்போமா, இல்லைனா இவனை மாதிரியே இருந்து தோற்று போவோமா அப்படிங்கிறத நல்லா யோசி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணு. ஜெயிக்கணும், வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் சரி ஜெயிச்சிடணும். ஸோ ஜெயிக்கிறதுக்காக தான் நீ போராடுற. உனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்னா நீ ஜெயிச்சு தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை பார்த்து தான் ஆகணும். அடுத்தவங்களுக்கு எதுக்காக வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறியா இருக்கும். எஸ், உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும்னா இது ஒரு கிவ் அண்ட் கெட் பாலிசி தான். முடிஞ்ச வரை ஒருத்தருக்கு வேல்யூ கொடுக்கணும்னா அவரோட கேரக்டருக்கு, அவரோட செயலுக்கு, உலகின் தலை சிறந்த சொல் செயல். ஸோ செயலுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துதான் ஆகணும். ஓகேவா, ஸோ அவங்களோட செயல் நல்லா இருக்குமா இருந்தால், அவங்களோட எண்ணங்கள் நல்லா இருக்குமா இருந்தால், அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு டைம் நல்லா இருக்குமா இருந்தால் அதுக்கு வேல்யூ கொடு. அந்த ஒரு வாழ்க்கையில் யாராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களோட செயல் ரொம்பவுமே அழகாக இருக்குமா இருந்தால் அதுக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அவங்க நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க, நல்லா கதைக்கிறாங்க, நமக்காக இன்னொருத்தர் கூட சண்டைக்கு போகிறாங்க, அது மட்டும் கிடையாது செயல் அப்படிங்கிறது. ஓகே, அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கையில் என்ன தான் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட செயல். அவங்க வந்து இந்த ஒரு சொசைட்டிக்கோ இல்லைனா நீ இருக்கிற இடத்துக்கோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அதுதான் அவங்களோட செயல். அதுக்கு தான் நீ வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா, நீயுமே கூட அப்படி இருந்தால் தான் உனக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாத. கரெக்டான வேல்யூ கிடைக்கும், இல்லைனா தப்பாக வேல்யூ கிடைக்கும். ஓகே, நம்ம என்ன தான் இருந்தாலும் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வேல்யூ கிடச்சிரும். ஆனால் அது நல்ல வேல்யூவா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா இல்லை, அது ஒரு மொக்க வேல்யூ, அது நமக்கு தேவையில்லை. நம்ம நல்ல வேல்யூவோட வாழ்ந்துட்டு செத்து போயிடணும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போது எடுத்துக்காட்டு பக்கம் போகிறோம். இவருக்கு ஒரு பெரிய வேல்யூவே இருக்குது, ஆனால் இவருக்கு வேல்யூ இல்லாத ஒரு இடம் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டில் பார்க்க போகிறோம். வாங்க போயிடலாம். இவங்க எடுத்துக்காட்டில் இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ எஸ், ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இவர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது, இவர் ஒரு பஸ் கண்டக்டர். ஆக்சுவலாக பஸ் கண்டக்டராக இருந்து எப்படி இந்த ஸ்டேட்டுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஸ்லேயே இவர் ரொம்ப ஸ்டைலாக தான் இருப்பாராம். பஸ்ஸில் கூட டிக்கெட் அப்படின்னு தான் கொடுப்பாராம். ஐயோ, முடி நல்லா இருந்துச்சு. ஓகே, டிக்கெட் அப்படின்னு தான் கொடுப்பாராம். ரொம்ப ஸ்டைலான ஒரு ஆள். ஒருத்தர் இவர் பார்க்குறாரு, இவரோட ஸ்டைல் சினிமாவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனாலேயே இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறமா சினிமாவில் வந்து அவரோட திறமையை கரெக்டாக காட்டி ஸ்டைலையும் கூட விட்டு கொடுக்காம சூப்பராக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஒரு சூப்பரான நடிகர், ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். பட் இவர்கிட்ட இருந்து ஒரு தப்பான விஷயம், ரீசெண்டாக கூலி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சா, அதில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மனுஷன் குடிச்சு 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷமாக இவர் குடிக்கவே இல்லை, 30 வருஷமாக இவர் என்ன படிக்கிட்டு இருந்தார், 30 வருஷமாகவே நான் ஒருத்தனை ஆஃப்லைனில் வச்சுருக்கேன், 30 வருஷமாக இவர் குடிக்கிறதே கிடையாதுன்னு சொல்லி திரும்ப குடிக்கவும் வச்சுருப்பாங்க. பட்
ஆக்சுவலாகவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே குடிக்கிறத நிறுத்திட்டார். பட் செம்ம குடிகார். ஓகே, இவர் குடித்ததுனால என்ன மாதிரியான நோய்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இவர் நிறைய விதத்தில் குடினால் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். அடிக்கடி இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடிச்சிட்டதுனால இவருக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வந்திருக்கு, இவருக்கு வந்து ஸ்டமக் இஷ்யூஸ் வந்திருக்கு, இவரோட ஹெல்த்தில் வந்து சில பல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவர் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், என்னோட வாழ்க்கையில் குடி இல்லைன்னா நான் மக்களுக்கு பல விஷயங்கள் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இவர் குடித்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போனதுக்கப்புறமா இவரோட ஒய்ஃப் ரொம்பவுமே இவரை பாதுகாத்து வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. இவரோட ஒய்ஃப் தான் இவரை குடியிலேருந்து வெளியவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவருமே கூட சொல்லியிருக்காரு. அதனால தான் இவரோட ஒய்ஃபுக்கு எப்போவுமே தேங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ குடி அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எவ்வளோ மோசமாக மாற்றிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு வந்து முன்னாடி ஒரு வேல்யூவே இருக்காததுக்கு காரணமும் அதுதான். அவர் ஒரு குடிகாரன் அப்படிங்கிறதுனால தான். இப்படி எப்படி குடிப்பார், செம்ம குடிகாரன், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார் அப்படின்னு அவங்களோட அப்பா தாத்தாலாம் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ குடி அப்படிங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்மளோட ரஜினியோட வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் அதை பண்ணாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரஜினியோட வாழ்க்கையில் ஸ்டைலு அது இதுன்னு எவ்வளவோ விஷயம் இருக்குது, அதை விட்டு நீங்கள் குழியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நல்லதை பற்றி நிறையா பேசிட்டோம். கெட்டதுனால தான் இவர் நல்லதுக்கு மாற வேண்டியதாக ஆச்சு. ஓகேவா, அதனால தான் இவர் ரொம்பவுமே இன்னுமே கூட ஸ்பிரிச்சுவலாக இருக்கார். ஓகேவா, அடிக்கடி ஹிமாலயாஸ் போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இமயமலைக்கு போயிட்டு வர்றாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாபா அவர்களை பார்த்துட்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கிறதுமே கூட அவரோட குடியிலேருந்து வெளியே வந்தனால தான், இல்லைன்னா இல்லை. ஓகே, ஸோ குடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையை எப்படி கெடுத்துச்சு, அதை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக தான் நம்ம இன்றைக்கி தலைவரோட எடுத்துக்காட்டிலேருந்து பார்த்துருந்தோம். அவர்கிட்ட இன்னும் எடுத்துக்க ஸ்டைல் இருக்குது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, அவர் எப்படி சினிமாவில் முன்னாடி வந்தார் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இதை பேசுகிறதுக்கு காரணம் அது எல்லாருக்குமே தெரியும், இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்களோட டீகள் ஃபேடாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? ஓகேங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல கருத்துக்கள், பல தகவல்கள், பல விஷயங்கள், வேல்யூ, முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுக்காக தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்களோட வேலை சரியாக இருக்குமா இருந்தால், நீங்கள் வேலையை சரியாக செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஹேர் கலரிங் பண்ணுறீங்களா, கரெக்டாக பண்ணுங்கள், அழகாக பண்ணுங்கள், வேஸ்ட்டாக பண்ணாதீங்க. புள்ளிங்கோலாம் அழகில்லை. ஓகே, அதுக்கப்புறமா டேண்ட்ரஃப் வருதுன்னா இந்த ரெமெடிஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயங்களை மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஜினி அவர்களோட குடி மேட்டரு. குடிக்காதீங்க, சே நோ டு ஆல்கஹால், தேட்ஸ் இட். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செல்வம். போயிட்டு வாங்க.